நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். பிப்ரவரி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்க போகிறோம். ரிஷபம் அப்படின்னாலே என்ன? சுக்ரன். அந்த சுக்ரன் லாபஸ்தானத்துக்கு வரார். அப்பா பட்டு சூப்பரா! அந்த சூப்பர் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் எப்படி தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னாலே அழகு, ஜாலி, ஒரு ரசனை, கிளென்லினஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ஃபார்முலா அப்படி தான் போனால் உங்கள் மனசுக்கு கிளியர் கட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு வீட்டில் ஒரு ரிஷபராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்திரிச்ச உடனே அந்த பெட்டை மடித்து நீட்டாக எல்லா பக்கமும் இழுத்து அந்த இடத்த இப்படி திரும்பி பார்த்தா நல்லா அழகாக இருக்கா அப்படின்றது பார்ப்பீங்க. ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, எது எடுத்தாலுமே அங்கே நீட்னஸோட ப்ரெசென்ட் பண்ணுறதும், ப்ரெசன்டேஷனில் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் உங்களை விட்டால் வேற யாரு? எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அங்கே சப்ஜெக்ட் இருக்கோ இல்லையோ அதை அழகாக அண்டர்லைன் பண்ணி ப்ரெசன்டேஷனில் மார்க் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அது எல்லாம் ரிஷபராசி தான். இவர் அனுப்புப்பா, இவர் போனால் வேலையை முடிச்சுட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல போய் நின்னாலே காரியம் முடிக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே ரிஷபராசி அன்பர்கள். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லக்ஸுரியான ஐட்டம் வாங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அழகாக கொடுக்கறது உங்களை விட்டால் வேற யாரு? அவ்வளவு அழகு. ரிஷபராசினாலே அழகு அப்படின்றது பாயிண்ட். சரி, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய நன்மைகளும் சொல்கிறேன், எதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் சொல்கிறேன். நன்மை மட்டும் சொல்லும்போது சந்தோஷம்தான், ஆனால் அதுக்காக இல்லை இந்த மாத பலன். எதில் சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும். பொதுவாக ரிஷபராசின்னு எடுத்தாலே எந்த சேனல் எடுங்க சம்திங் எக்ஸ்ட்ராடனரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக பாருங்க, எத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை இப்போ போயிருக்கு. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படியே முடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. வீடு கட்டிகிட்டே இருப்பீங்க, ஒரு சின்ன வேலையினால அந்த வீடு அப்படியே நின்றுட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, பணமெல்லாம் இருக்குது, ஆனால் பணம் இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன வேலை நடக்காததுனால அது கண்டினியூட்டி. ஏன்னா செயின் ஒர்க் தானே பில்டிங்கிறது. ஒரு பிளம்பர் ஃபினிஷ் பண்ண முடியல, ஆனால் அதனால எலக்ட்ரிஷியன் ஃபினிஷ் பண்ண முடியல, அதனால ஃப்ளோரிங் போட முடியல, அதனால முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செயின் லிங்க் ஒரு சின்ன பிரேக் ஆனதுனால அப்படியே நின்றுட்டு இருக்கோம். நிறைய ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டிய கடனுக்காக அது நின்று போனதுனால இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி அவங்களுக்கு தெரியாம கொடுத்து மாட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய 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 ரிஷபராசி. அப்படி இருக்கும்போது எப்படி ரிஷபராசி சூப்பரா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கா? இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயமுமே இப்போ உங்களுக்கு சூப்பரா தான் ஆக போகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, எந்த வழி போக முடியல அப்படின்னு சொல்லி பிரிம் ஆஃப் ப்ராப்ளத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதனால அப்படியும் ஜெயிப்பீங்கன்னு நாங்கள் சொல்றோம் தெரியுமா? என்னன்னா, உங்களுடைய பிப்ரவரி மாதத்தினுடைய பலனில் குரு வக்ர நிவர்த்தி ஆறார். அந்த வக்ரம் பெற்றதுனால தான் நிறைய விஷயங்கள் உங்களால் தடுமாறிட்டு இருந்தீங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி அந்த வக்ர நிவர்த்தி. அப்போது வேலை கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அழகான வேலை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போது வேலையில் உங்களை யாருமே வேலை கூப்பிடவே இல்லை. என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ திறமைகள் இருக்குது உங்ககிட்ட. உடனே ஒரு புத்திசாலித்தனமாக வேற ஒரு பிளான் போட மாட்டீங்க, நிறைய விஷயத்துக்கு பிஸ்னஸாக அதை கன்வெர்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் வேலையில் என்ன சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ, இப்போ இது கன்வர்ஷன் பீரியட். கன்வெர்ட் ஆகி நீங்கள் தொழிலதிபர் ஆயிடுவீங்க. நீங்கள் 10, 20, 30 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இப்போ மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. சரி, இது மிகப்பெரிய விஷயம். அப்போ அந்த இடத்துல முடியலன்னு வரும்போது வேற ஒரு யோசனை வருது இல்லையா?
அந்த யோசனை தான் பிற்காலத்தில் சூப்பரா அவன் மட்டும் கூப்பிட்டு வேலை கொடுத்துருந்தான்னா இன்னும் நான் அந்த வேலையிலேயே தான் இருந்திருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அப்போ நடந்த சங்கடம் தான் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன். அந்த எச்சரிக்கையில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தையும் அந்த எந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதும் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். சரி, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய், அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆறார். ஸோ செகண்ட் ஹாஃபில் பிப்ரவரியினுடைய செகண்ட் ஹாஃபில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க ரிஷபராசி அன்பர்களே. ஏன்னா மாட்டிக்கிறதுக்கு நீங்களே காரணம் ஆயிடுவீங்க. செவ்வாய்னா கோவம், செவ்வாய்னா வேகம், செவ்வாய்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். சுக்கிரன் வேற அங்கே இருக்க, பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓவரா நியாயப்படி இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இது கூடாதுன்னு உங்க மனசு எது சொல்லுதோ அதை பண்ணாதீங்க. சுக்கிரன் தான் உங்களுடைய ராசிநாதன். அவர் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது அது சூப்பர். ஆனா அங்க ராகுவோடு இருக்கிறதுனால ஸ்பீட் எடுத்துருவீங்க. இங்க நோட் பண்ணுங்க, ஸ்பீட் எடுத்துருவீங்கன்னு சொன்னேன். அது குட் ஸ்பீட் அப்படின்றது நீங்க பார்த்துக்கணும். நிறைய ராங்கான ஸ்பீடுக்குள்ள போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துல நிதானம் 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 வேணும். வார்த்தைகள்ல அடக்கி வாசிங்க. உங்களுக்கு தாய் தந்தையர் வழி அனுகூலமான நாட்கள் இருக்கு. ஆனா அவங்க மனசையுமே நீங்க புண்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் வந்து சனி பகவானோட போய் சேர்றார். அண்ட் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் அந்த சேர்க்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட வேலை பண்றவங்க, உங்க கிட்ட வேலை பண்றவங்க, உங்களுக்கு மேலதிகாரிகள் எல்லாரோடையும் சரியான ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃப்ரிக்ஷன் வரும்போது அது ஈகோவா கன்வெர்ட் ஆகி போடா நீ என்ன எனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல உங்க இஎம்ஐயை நீங்க மறந்துடுவீங்க. பே பண்ணணுமேன்றது கவலைப்பட மாட்டீங்க. எல்லாத்தையுமே தூக்கி போட்டு, இப்போ நீங்க வீடே கட்டிட்டு இருக்கீங்க, அந்த இன்ஜினியர் ஏதோ டிலே பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா இப்போ அந்த நயம் போய் அட போடா நீ இல்லாட்டி வேற ஒரு இன்ஜினியர்னு சொல்லி போய் கடைசியில மாட்டிட்டு முழிக்கக்கூடிய பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஏன்னா செவ்வாயினுடைய நிலை கோவத்தை தூண்டுது. சூரியன் சனி மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு வழியிலையும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்பயுமே கோவம் பதற வச்சிடும். அந்த பதறினால் எல்லாமே சிதறிடும் இல்லையா? அப்போ நீங்க நியாயப்படி பண்ண வேண்டிய விஷயத்த கூட நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. கரண்ட் பில் கட்டாம பிரச்சனை ஆயிடும், மறந்துடுவீங்க. உங்களுடைய ஆத்திரமும் கோபமும் தான் முன்னாடி வரும். வேகம் எடுத்துருவீங்க. ஆனா விவேகத்தோட செயல்படாம ஆக்சிடென்ட்குள்ள மாட்டிடுவீங்க. இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் பிப்ரவரி எச்சரிக்கையா இருக்கணும். இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய பார்ட்னர் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், அவங்களோட போய் பேசுங்க. இது இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றது பேசுறது தான் உங்க புத்திசாலித்தனம். ஏன்னா குரு பகவான் உங்க மேலேயே இருக்கார், ஜென்ம குருவா இருக்கார். ஆனா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீடை பார்க்குது. ஸோ எதுவுமே சும்மா சொல்றது இல்லை. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கடா, இந்த மாதிரி நான் இருக்கேன், என்னடா பண்ணிட்டோம், நான் நாளைக்கு வேலையை விட்டுட்டுமா அப்படின்னு நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க ஒய்ஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தாய் தந்தையர் ஃபேவரபிளா இருக்காங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க என்ன தப்பான முடிவுகள் எடுக்க இருந்தாலும் நீங்க உங்க குடும்பத்துடனும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்குள்ள மாட்டவே மாட்டீங்க. அப்போ எவ்வளோ பெரிய சூட்சுமம் இல்லையா இது? ஸோ இங்க வேண்டியது
பொறுமை. அந்த பொறுமைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுவும் அந்த பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டிய நாட்களையும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் படிப்புன்ற விஷயங்கள் எடுத்தாலுமே இப்போ வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போகக்கூடிய சான்சஸ் சூப்பராக இருக்குது. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழி காமிப்பாங்க. பட் அந்த வழியை நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்றது தான் விஷயம். என்னன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் எனர்ஜி. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருக்கார், அந்த வேலையில நல்ல சம்பளத்தில் இருக்கார். அப்ப நல்ல சம்பளம்னு எடுத்தாலே அதுக்குண்டான கடன் கட்ட வேண்டியது, இஎம்ஐ கட்ட வேண்டியது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். அந்த சிக்கல்ல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தார். அவங்களுக்கு நாங்க சொன்னது, சார் நீங்க என்னத்தான் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சக்ஸஸ் பெருசாக இருக்காது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, கடைசியில் என்ன நிற்குது அப்படின்னு கேட்கும்போது கடைசி வாரத்தை தள்ளுறதை யோசிச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோம், சார் இது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஜாதகம், தானாக பிஸ்னஸ்குள்ளே நுழையிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஒரு அக்வேரியம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபிஷ் சம்மந்தமான பிஸ்னஸ், தண்ணி சம்மந்தமான பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் முழின்னு முழிச்சார். சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்க சார்னு சொல்லும்போது அவர் வந்து அவ்வளவு நம்பிக்கை இல்லாமலும் வேற வழி இல்லை, வேலை போயிடுச்சு, ஈகோனால வெளியில் வந்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தில் சின்னதாக ஆரம்பிச்சு ஆனால் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படுது இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஸோ கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் இங்கே பொறுமையாக மற்றவங்க சொல்கிறத கேட்டு அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் ப்ரோக்ராம் எழுதினா என்ன, இது பண்ணால் என்ன, இது பண்ணால் என்னன்னு சொல்லி நீங்கள் எழுதி அப்புறம் ப்ரொசீட் பண்ணும்போது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. அது மட்டுமா, உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பக்கத்தில் சனி பகவான் வேற கை கொடுக்க போகிறார். அதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் பல விஷயங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா, சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்துட்டீங்க அப்படின்றதுக்காக வண்டி ஓட்டாமல் இருப்பீங்களா? சைக்கிளில் போய் கீழே விழுந்ததுனால தான் அதையும் அந்த காயத்தையும் சரி பண்ணிட்டு இன்னைக்கு பெரிய வெஹிக்கிள் எல்லாம் எடுத்து ஓட்டுறீங்க இல்லையா? அதுதான் இந்த பிப்ரவரி மாதம். ஜனவரி மாதத்துலேயே நிறையா நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு டியூன் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. அதே மாதிரி 5ஆம் வீட்டில் கேது, பட் பெருசாக கவலைப்பட வேண்டாம், குருனுடைய பார்வை இருக்குது. பட் எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பொறுமைன்றது ரொம்ப வேணுன்றது மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தை நீங்கள் பாருங்கள். அந்தரம் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, புத்தியை நீங்கள் பாருங்கள். அது பிளேஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோலுன்றதும், எந்த வகையிலையும் சிக்காமலும் கோபத்துக்குள்ள மாட்டாமலும் இருங்க. கோபம்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் யாருன்னே உங்களை தெரிஞ்சுக்காத அளவுக்கு பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டுரும். ஸோ அந்த கோபத்துக்கு பொறுமைன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பொறுமைக்கு உங்களுக்கு உண்டான துருப்புச்சீட்டு என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆயிருந்ததுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அங்கே போய் மனசார பேசுங்க. அப்படி இல்லைன்னா தாய் தந்தையருடன் நீங்கள் வந்து பேசுங்க, அல்லது நட்பு வட்டாரத்தோட பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஜொலிக்கும் தன்மை விஷ்ணுனுடைய கோயில், மகாவிஷ்ணுனுடைய பெருமாள் கோயில் எங்கே போனாலுமே அங்கே அந்த பச்சை கற்பூரத்தினுடைய வாசனையே உங்களுக்கு பொறுமையை கொடுத்துரும். துளசி தீர்த்தத்தினுடைய மகத்துவத்தை நான் சொல்லி தேவையில்லை. அது அவ்வளவும் உங்களுக்கு கூர்மையாக என்ன பண்ணணுன்றது பொறுமையை ஏற்படுத்திடும். ஸோ இது தான் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். நீங்கள் மகாவிஷ்ணுனுடைய கோயிலுக்கு போங்க, விஷ்ணு சரசரநாமம் நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் கேட்கும்போது சாந்தத்தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 5:41 சாயங்காலத்திலிருந்து 12:56 25ஆம் தேதி
விடியற் காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திரன் அப்படின்னா மனசு படபடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருந்துருங்க. இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும், பக்கத்தில் பெரிய 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 வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் எதை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.